महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले. பக்தாதாவின் மேன்மையான வாசகங்களின் ஊடாக கடவுளின் அன்பை அனுபவம் செய்தல். ஹோலி என்றால் கடந்ததை கடந்ததாகவே விட்டுவிடுதல் என்ற வழிகாட்டலை நீங்கள் பாப்தாதாவிடமிருந்து பெற்றுள்ளீர்கள். அவர்களும் கூட ஹோலி, அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது பற்றி அவர்களும் பேசுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தினை நடைமுறையில் கொண்டு வருவதில்லை. நீங்கள் அனைவரும் அனைத்தையும் ஹோலி ஆக்குகிறீர்கள், அதாவது கடந்ததை கடந்ததாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் இதனை செய்கின்றீர்கள் அல்லவா? அல்லது நீங்கள் அதனை ஒரு சில வேளைகளில் செய்கின்றீர்களா? நீங்கள் கடந்த காலத்தை நினைவு செய்யும் பொழுது உங்களுக்கு பல வீணான எண்ணங்கள் வருகின்றன. உங்கள் நேரமும் கூட வீணாக்கப்படுகின்றது. உங்கள் நீண்ட காலத்துக்கான சமஸ்காரங்கள் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக செயற்படுகின்றன. இந்த சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்கால 21 பிறவிகளுக்கான வெகுமதியை பெற்றுத்தர வல்லது. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நிமிடமும் மிக பெறுமதி வாய்ந்தவை. கடந்த வினாடி ஒரு வினாடி அல்ல, ஆனால் அது பல பிறவிகளுக்கான வெகுமதியிலேயே பெருமளவு வேறுபாட்டை உருவாக்குகிறது. நீங்கள் இந்த சங்கமயுகத்திலே எந்த ஓர் எண்ணத்தையோ அல்லது நேரத்தையோ வீணாக்க கூடாது என பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றார். நீங்கள் சதா இறைவனின் நிறத்தினால் நிறமூட்டப்பட்டதால், அதாவது உங்களால் தந்தையை சதா உங்கள் சகபாடியாக கொண்டிருக்க முடிந்தால், இந்த சங்கமயுகத்தில் உங்களால் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு கணப்பொழுதையும், அதாவது ஒவ்வொரு நிமிடத்தையும் பிரயோசனமாக பயன்படுத்த முடியும். ஆகவே உங்களின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு எண்ணமும் பிரயோசனமான முறையில் பயன்படுத்தப்படுகின்றதா அல்லது அவை வீணாக்கப்படுகின்றனவா என சோதித்து பாருங்கள். ஏனெனில் இது ஒரு நிமிடத்துக்குரிய விடயம் இல்ல, ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு எண்ணமும் 21 பிறவிகளுடன் தொடர்புபட்டது. இவற்றிற்கு அந்தளவு பெறுமதி உண்டு. ஆகவே நீங்கள் இந்தளவு பெறுமதியை உங்கள் இதயத்தில் சதா கொண்டிருக்கின்றீர்களா என சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை என சங்கமயுக காலப்பகுதியை பற்றியே கூறப்பட்டுள்ளது. எப்பொழுது இந்த பெறுமதியை உங்கள் விழிப்புணர்வில் கொண்டிருங்கள். எப்பொழுதும் இந்த பெறுமதியை உங்கள் விழிப்புணர்வில் கொண்டிருங்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் இன்று ஹோலியை கொண்டாடினீர்கள். அதாவது நீங்கள் உங்களை சதா தந்தையின் சகவாசத்தினால் நிறமூட்டினீர்கள். நீங்கள் தந்தையின் நிறத்தினால் நிறமூட்டப்பட்டீர்களாயின உங்களை நாள் பூராகவும் சோதித்தீர்களா? நீங்கள் கடவுளின் சகவாசத்தினுள் இருந்தீர்களா அல்லது உங்கள் நேரம் மற்றும் எண்ணங்கள் வேறு எங்காவது சென்றதா? நீங்கள் இதனை சோதித்தீர்களா?
இதனை முதித்து தலையசையுங்கள். கையை அசைக்காதீர்கள், தலையை அசையுங்கள். वो ஓம் तीर्थ சாந்தி. बना है तुमसे ओ अब्बा वो वाले वो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले महक रहा है मधुबन तुमसे ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய திகதி ஆகஸ்ட் 19. संपूर्ण स्वच्छ पवित्र बनो। आज का विषय है அவ்யக்த சமிச்சை தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் தூய்மையானவராகுங்கள். இன்றைய தலைப்பு ஆதியான அனாதியான சமஸ்காரம். अनादि आदि संस्कार பிராமண ஆத்மாக்களான உங்களின் ஆதியான அனாதியான சமஸ்காரம் தூய்மையாகும். நீங்கள் இந்த இயல்பான சமஸ்காரத்தை பயன்படுத்தினால் தூய்மையின்மை உங்களின் கனவுகள் அல்லது எண்ணங்களிலேனும் தோன்றாது. இப்போது இத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பதற்கு அப்பால் செல்லுங்கள். அத்துடன் தூய்மை உங்களின் இயல்பான சமஸ்காரமாகுவதன் மூலம் அவற்றை வெற்றி கொள்ளுங்கள். அதன் பின்னர் இந்த பாடத்தில் முயற்சி செய்ய வேண்டியதன் தேவை இருக்காது. இப்பொழுது தாதி பிரகாஷ்மணிஜியின் பகிர்வு தாதி ஜாங்கியினூடாக குணங்களை கிரகிப்பவராக மாறுவதில் பெரும் சுகம் உள்ளது. யாருடைய தீய குணத்தையும் பார்க்காதீர்கள், அவற்றை யோசிக்கவும் செய்யாதீர்கள், அப்பொழுது சுகமாக இருப்பீர்கள். எந்த கணத்தில் யாருடைய தீய குணத்தை பார்க்கிறோமோ அல்லது யோசித்தோமோ அது நம்மை துக்கமடையதாக்குகின்றது. எனவே தாதியின் அன்புக்கு கைமாறு கொடுக்க வேண்டுமென்றால் தயவு செய்து எப்போதுமே துக்கத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். பாபாவிடமிருந்து கிடைத்த வரதானங்களை நமது தோற்றத்திலும் சுபாவத்திலும் இருக்க வேண்டும். முரளியில் தினமும் கிடைக்கும் வரதானங்களை இதயத்தில் வைத்திருந்தாலும் பிராமணர்களாகிய நமது முகம் தேவதைகளை விட சிறந்ததாக காணப்படும். இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा संस्कारों की बहुत चर्चा करते हैं பாபா क्योंकि சமஸ்காரங்களை பற்றி அதிகளவு கூறியிருந்தார். ஏனெனில் எங்களுடைய எண்ணங்கள், மனோபாவம், हमारे कर्म திருஷ்டி सब संस्कारों के कारण மற்றும் எங்களுடைய செயல்கள் அவை சமஸ்காரங்களின் அடிப்படையில் உருவாகின்றது. एक वस्तु को आप देखो, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தீர்களாக இருந்தால் तो दसों का अलग ஒருவேளை विचार 10 होता है। பேர் அதை பார்ப்பார்கள். ஒவ்வொருவருடைய பார்வையும் अलग अलग विचार होते हैं, வேறுபட்டதாக उसके இருக்கும். संस्कारों ஒரே के कारण। பொருளை பல்வேறு நபர்கள் பார்க்கிற பொழுது
அவர்களுடைய में அவர்கள் அந்த பொருளை स्वभाव होता है பார்க்கும்போது खासकर தோன்றுகின்ற எண்ணமும் வெவ்வேறானதாக இருக்கும். அவர்களுடைய वो சமஸ்காரங்களின் संस्कारों அடிப்படையில் के कारण அந்த எண்ணங்கள் உருவாகும். हमारे पास என்னெல்லாம் எண்ணம் தோன்றுகின்றதோ अलग அது अलग तरह की आत्माएं हैं। சமஸ்காரங்களின் அடிப்படையிலானதாகும். तो एक आत्मा से मैंने कहा कि பல்வேறு देखो விதமான ஆத்மாக்கள் अब இருக்கின்றார்கள். थोड़ा सा நான் अपने ஒரு स्वभाव को ஆத்மாவோடு थोड़ा பேசியிருந்தேன். मीठा बनाओ, जो कुछ कहना உங்களுடைய है இயல்பை கொஞ்சம் जरूर कहो இனிமையாக்குங்கள். और प्रेम से कहो। நீங்கள் எதை சொல்ல வேண்டுமென்றாலும் இனிமையாக ये கூறுங்கள் जो அப்படின்னு சொன்னேன். एक संस्कार बना हुआ है रिएक्शन करने का, அந்த कोई की बात சமஸ்காரம் सुनी बोलने உருவாக்கப்பட்டிருக்கு में, எப்படி என்றால் जैसे हम ரியாக்ஷன், अपने உடனடியாக மறுதலித்து अनादि ஏதாவது स्वरूप கூறுவது से जवाब அப்படின்ற नहीं दे மாதிரி. रहे हैं, संस्कार बस दे रहे हैं। तो संस्कार अपने में है, நாங்கள் फिर எங்களுடைய दूसरे में मन அனாதியான जोड़ते हैं ஆதியான दूसरे के, சமஸ்காரங்களில் तो वहां पर भिन्नता आ जाती है, மற்றவர்கள் அவர்களுடைய मतभेद हो சமஸ்காரங்களை जाता மேலே है। எழுப்புவார்கள். அப்ப அந்த एक दूसरे சமஸ்காரங்களுக்கு के இடையிலே प्रति ஒரு वो प्रेम की முரண்பாடு भावना नहीं रहती है। ஏற்படுகின்றது. अब அப்ப संस्कार है क्या? உங்களுக்கிடையே ஒருவர் மீது ஒருவர் அன்பு உருவாகாது. சமஸ்காரங்களின் हम காரணமாக आज कहते हैं முரண்பாடு உருவாகின்றது कि आपके अंदर என்று. एक संस्कार है உங்களிடம் ஒரு சமஸ்காரம் இருக்கிறது. कि आप किसी की भी बात सुनते हैं நீங்கள் யாரோடாவது பேசுகின்ற போது அல்லது जल्दी கேட்கின்ற विश्वास போது, नहीं होता, அவர்கள் பேசுவதை கேட்கின்ற போது और किसी किसी को विश्वास हो நீங்கள் जाता है। அவர்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்க अब ये हुआ மாட்டீர்கள். பட் संस्कार। ஆனால் சில நேரங்களில் மற்றவர்கள் अच्छा, வேறு संस्कार சிலர் से फिर आपको கொண்டிருப்பார்கள். संकल्प आया। காரணம் சமஸ்காரம். உங்களுடைய अभी जो சமஸ்காரத்துக்கு संकल्प ஏற்ப आया உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகின்றது. वो राइट है कि नहीं, लेकिन फिर हम उस உங்களிடம் இருக்கின்ற संकल्प அந்த को वैसे சமஸ்காரம் कर्म में लाते हैं சரியானதோ பிழையானதோ, कि அந்த वो संस्कार சமஸ்காரம் அந்த अपने எண்ணத்தை संस्कार के செயல் वशीभूत होकर வடிவமாக்குகின்றது. आपके संकल्प चले और आपका நீங்கள் स्वभाव बने। அந்த சமஸ்காரத்தின் தாக்கத்தினால் எண்ணம் உருவாகுகின்றது. तो அதன் जब मैंने அடிப்படையில் इस आत्मा உங்களுடைய को बोला कि சுபாவம் ऐसा क्यों உருவாகின்றது. सोचते हो, நான் இதனை அந்த ஆத்மாக்கு ऐसा क्यों बोलते கூறினேன். हो, அப்பொழுது அவர், बोला मैं खुद ही अपने ஏன் நீங்கள் संस्कारों இப்படி से तंग हूँ। பேசுகின்றீர்கள், ஏன் இப்படி நினைக்கின்றீர்கள் அப்படின்னு நான் मैं fed சொன்னபோது up हूँ அந்த अपने ஆத்மா स्वभाव से, சொன்னார், நான் என்னுடைய சமஸ்காரங்களின் किसी से மீது भी आप पूछेंगे ना வெறுப்படைந்திருக்கின்றேன், விரக்தி அடைந்திருக்கிறேன். जिसको रियलाइजेशन நீங்கள் आएगी, யாரிடமாவது கேட்பீர்களானால், யாரெல்லாம் कईयों में बड़ा புரிந்துணர்வோடு सूक्ष्म இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, आत्मिक विश्वास भी होता है और अहंकार भी होता है। तो अब क्या இவ்வாறு करें? கூறுவார்கள். சிலர் நம்பிக்கை जो வைத்திருக்கிறார்கள், फिर फिर அதே हम நேரம் एक அவர்களிடம் அகங்காரமும் चक्कर இருக்கின்றது. चलता है ना, इसलिए तो सृष्टि को चक्कर कहते हैं। அவர்களிடம் इसलिए कहा சுயமரியாதை जाता है ना, இருக்கிறது, एक्शन रिएक्शन, அதே फिर நேரம் रिएक्शन से एक्शन, ஈகோவும் இருக்கின்றது, அகங்காரம். तो उससे कर्म बंधन அப்ப बनता है, ठीक क्यों नहीं செயல்களுக்கு होता? மறுப்பு, அதாவது संस्कार ஆக்ஷன் அண்ட் और ரியாக்ஷன், ஒரு ये செயலுக்கு कहते हैं ना, इसको तो बहुत कड़े संस्कार, எதிர்மறையான செயல் உருவாக்கப்படுது. इतना इजी नहीं है बदलना। சில பேர் சொல்றாங்க இந்த சமஸ்காரங்கள் மிகவும் तो इसलिए ஆழமானது, जीवन அதை में एक लक्ष्य रखो। மாற்றுவது கடினம் और அப்படின்ட்டு. बाबा के बच्चों को तो இப்போ लक्ष्य உங்களுடைய मिला हुआ है। வாழ்க்கையில் ஒரு இலக்கு வைத்திருப்பீர்களானால், जब பாபா आत्मा ஒரு का இலக்கு ज्ञान मिलता சொல்லியிருக்கிறார் है இல்லையா, तो आत्मा जो अनादि है, ஒரு ஆத்மாவினுடைய अभी ஞானம் पाठ भी கிடைக்கின்ற नहीं பொழுது बजाने शुरू किया है, அது ஆதியானது, आत्मा ही है, அனாதியானது. तो उसमें पवित्रता भी है, அது शांति भी है, அது அது सुख தூய்மையானது, के भी संस्कार है। அமைதியானது. அந்த அனாதியான इसको कहते हैं சமஸ்காரம், अनादि संस्कार। சந்தோஷம். और फिर हम लोग पाठ बजाते हैं सत्युग में, இதைத்தான் तो சொல்றது दैवी संस्कार। அனாதியான சமஸ்காரம். तो जब ज्ञान में आते हैं நாங்க तो அந்த சமஸ்காரத்துல தான் जिनमें आत्मिक दृष्टि சத்தியயுகத்துல होगी நாங்க செயல்களை செய்கின்றோம். उनको அப்ப अटेंशन அங்க रहता है कि मैं ஆத்மீக अपने अनादि திருஷ்டி, संस्कार, ஆத்மீக உணர்வுல இருப்போம், ஆத்ம உணர்வுல அதன் அடிப்படையில் திருஷ்டி न இருக்கும். कि परिस्थिति या दूसरों का स्वभाव। ஆகவே நாங்க இப்பொழுது எங்களுடைய அனாதியான जैसे बताया சமஸ்காரங்களை कि வெளிக்கொணர प्रकाश வேண்டும். आदि சூழ்நிலைகளுக்கு सबको भूल அடிப்படை देखी थी, சூழ்நிலைகளின் भूल அடிப்படையிலையோ देखने में அல்லது सुख எங்களுடைய है, பழக்கத்தின் और भूल அடிப்படையிலையோ देखते हैं तो நாங்க व्यर्थ संकल्प சமஸ்காரங்களை चलते हैं। வெளிக்கொணர கூடாது.
अब இந்த ஆதி संस्कार பிரகாஷ்மணி देखो, சூரிய போது हर एक अपने இந்த परिवार அதிண்ட में அந்த लौकिक में जब जन्म लेते हैं யாரையாவது நீங்க தீய குணங்களை பார்த்தீங்களாண்டா அதன் அடிப்படையில் தான் तो எண்ணம் उस உருவாகும் समय அப்படின்னு இப்போ சொல்லி இருந்தாங்க. कुछ आत्मा संस्कार அதாவது लेके आती தாதியினுடைய हैं சிறப்பு அம்சங்கள்ல और कुछ சில फिर देखने ஆத்மாக்கள் से सुनने से वो संस्कार बन जाते हैं சிலருக்கு சமஸ்காரம் தானாக இயல்பாக இருக்கும், और சிலர் வந்து மற்றவர்களை संस्कार जो है वो பார்ப்பதால் அவர்கள் ஒரு சமஸ்காரத்தை जैसे कहते हैं ना உருவாக்குகின்றார்கள். स्वभाव से पता लगता है, संकल्पों से पता लगता है। तो संगत जो कर्म சமஸ்காரங்கள் भावना हमको எங்களுடைய चॉइस देते हैं பழக்கம் ஒரு அதாவது மற்றும் कि आप உங்களுடைய सभी எண்ணங்களின் बच्चे அடிப்படையில் எங்களுடைய எண்ணங்கள் தோன்றுது अपने சமஸ்காரத்தின் அடிப்படையில். संस्कार அதே போல் हमेशा பழக்கமாக दो நாங்கள் ஒன்றை வச்சு ये क्या मेरा தொடர்ந்து अनादि தொடர்ந்து संस्कार है। செய்கிறதாலையும் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே मैं நீங்கள் तो कई சோதனை बार செய்து பாருங்க, आजकल என்னுடைய तो சமஸ்காரம் एक அனாதியானதா? सोचते नहीं है, बस कर लेते हैं, बोल देते हैं। जो இந்த विचारशील நாட்களில் व्यक्ति होता है மக்கள் वो एक सेकंड थोड़ा अंदर जाके சிந்திக்கிறதில்ல, सोचता ஆனால் है। பேசுவார்கள். मैं तो उस समय पर एक அப்போ मिनट के लिए உள்ளார்ந்தமாக अपने अनादि பேசாமல் स्वरूप में உள்ளார்ந்தமாக பேசாதிருந்து உள்ளார்ந்தமாக बैठ के போய் फिर சிந்திங்க. निर्णय करना है। நான் என்னுடைய அனாதியான पवित्रता है, சமஸ்காரத்தை அனாதியான நிலையை நான் प्रेम है, சீரப்படுத்திக் கொள்ள शांति வேண்டும். है, தூய்மை, அன்பு, शांति से सोचो, அமைதி இவற்றை நான் சிறப்படுத்த शांति வேண்டும். से ஆகவே निर्णय करो। அமைதியாக சிந்தியுங்கள். हम्म, அமைதியான तो நிலையில ये நீங்க हमको प्रैक्टिस தீர்மானங்களை करनी எடுங்கள். चाहिए। एक अच्छा ஆகவே समय இந்த है விஷயத்தை सत्संगम நீங்க युग का, பயிற்சி செய்ய வேண்டும். இந்த क्योंकि சங்கம யுகத்துல உங்களுக்கு संस्कार ஒரு நல்ல சந்தர்ப்பம் न இருக்கிறது. केवल स्वभाव, இந்த நேரத்துல पर दादी कह रही थी कि वो இந்த स्वरूप में ஏனென்றா भी இந்த दिखाई देते हैं। சமஸ்காரங்கள் உங்களுடைய சுபாவம் மட்டுமல்ல, தாதி சொன்னார் இல்லையா, हमारे फीचर्स से உங்களுடைய ரூபத்திலேயும் हमारे அது अंदर के गुण வெளிப்படும், प्रकट உங்களுடைய होते हैं। முகத்தின் மூலம் அது வெளிப்படும். உள்ளார்ந்தமாக உங்கள்ட்ட இருக்கிற குணங்கள் வந்து ये முகம் आत्मा மூலம் बहुत வெளிப்படும்னு गंभीर சொன்னாங்க है, இல்லையா. ये बहुत शांत है, ये बहुत समझदार है। ஆகவே ஆத்மா வந்து மிகவும் ये सब முதிர்ச்சியானது, संस्कारों से स्वभाव दिखाई पड़ता है। மெச்சூர். तो ये रियली बहुत अच्छा சமஸ்காரங்கள் न எங்களுடைய केवल एक दिन சுபாவத்தின் का மூலம் होमवर्क है, வெளிப்படுது. संगम இது युग ஒரு पर நாளுக்கான வீட்டு வேலை இல்ல. संपूर्ण இந்த रूप से சங்கம तो है யுகத்தில ही आदि अनादि தொடர்ந்து स्वरूप, நாங்கள் செய்ய வேண்டிய வீட்டு வேலை, எங்களுடைய ஸ்திதி आदि अनादि संस्कार। முழுமையாக வேண்டும். तो एक सेकंड எப்படி लगाओ, என்றா इमेज करो அனாதியான சமஸ்காரங்கள் मैं आत्मा ஆதியான पवित्र स्वरूप சமஸ்காரங்கள்ல में, உருவாக்க வேண்டும். நான் ஆத்மா, फिर देखो आपको क्या தூய்மையின் संकल्प आता சொரூபம் है, आपकी बुद्धि कैसे काम करती है। அப்படின்றதுல நீங்க நிலைச்சிருந்து तो சிந்திச்சு पिछले பாருங்க, हिसाब எப்பேற்பட்ட किताब எண்ணங்கள் உங்களுக்குள்ள संस्कारों के आधार உருவாகுதுன்றதை पर சோதனை செய்து हम பாருங்க. नहीं चल रहे हैं। அப்படின்னா உங்களுடைய பழைய मेजॉरिटी சமஸ்காரங்களின் அடிப்படையில் आत्माएं நீங்கள் எதுவும் செய்ய पता नहीं மாட்டீங்க, लगता அதன் क्योंकि மூலம் अपने எந்த கணக்கும் संस्कारों पे உருவாகாது. बस ஆகவே उनका मन वचन कर्म चलता है। ஆத்ம ஆதியான அனாதியான तो अगर சமஸ்காரங்களின் हमें அடிப்படையில் சிந்தியுங்க, अपने அதன் लक्ष्य को அடிப்படையில் पाना है செயல்படுங்க. जिसमें आदि अनादि ஆகவே संस्कार है, எங்களுடைய இலக்கை நாங்கள் तो அடைய थोड़ा வேண்டுமானால் टेंशन लेके थोड़ा उसको अंदर में परिवर्तन யாருக்கெல்லாம் करो। இந்த ஆதியான அனாதியான परिवर्तन क्या சமஸ்காரம் करो, இருக்கோ नेगेटिव से पॉजिटिव அதை में। நீங்கள் உள்ளார்ந்தமாக போய் சோதியுங்கள், அதை परिवर्तन ये करो மாற்றியமையுங்கள். कि अनादि आदि स्वरूप को டிரான்ஸ்ஃபார்ம் विमर्श करो। அப்படின்ற மாற்ற வேண்டும். आदि अनादि संस्कार को அதாவது एक பழைய सेकंड इमर्ज சமஸ்காரத்தில் करके இருந்து फिर ஆதியான पलट जाओ। அனாதியான சமஸ்காரங்களுக்கு आपको மாற்றப்பட बहुत வேண்டும். अच्छा लगेगा। ஒரு வினாடிக்கு ஆதியான और அனாதியான जैसे சமஸ்காரத்தை दादी ने வெளியில कहा कि கொண்டு வாங்க. देवता ही स्वरूप, அதே தாதி சொன்னது போல सबको உங்களுடைய ऐसे लगेगा, आपसे ऐसी फीलिंग आएगी உங்களுடைய कि தேவதை ये तो शांत स्वरूप ரூபம் आत्मा है, ये तो प्रेम வெளிப்படும். स्वरूप आत्मा है। स्वरूप से மற்றவர்களும் அதை दिखाई देगा। உணர்வார்கள். இந்த बहुत बड़ा இவர் सात्विक வந்து का संस्कार ஒரு होता है, அமைதியான ஆத்மா, लेकिन இவர் इतना भी அமைதி अगर हम சுரூபமா अभ्यास இருக்கிறார் बढ़ाएं அப்படின்னு अपना, மற்றவங்க கூட அனுபவம் क्या செய்வாங்களாம். बढ़ाना है अभ्यास, ஆகவே நீங்க இதை कि பரிசோதனை इमर्ज करते செய்யுங்க, रहो சோதனை செய்து अपना பாருங்க, अनादि மேலும் பயிற்சி स्वरूप। செய்யுங்க. अच्छा உங்களுடைய लगेगा, ஆதியான आपके அனாதியான स्वरूप में फिर ரூபத்தை वो आता है, வெளிக்கொண்டு வாங்க. संस्कार भी आपके परिवर्तन होंगे, न केवल அப்ப परिवर्तन நீங்க होंगे पर தொடர்ந்தும் அது बनेंगे உங்களுக்குள்ள भी வந்து आदि அதனுடைய अनादि संस्कार। சொரூபமாகுவீங்க.
तो अभी ये अभ्यास करना அப்போ உங்களுடைய बहुत जरूरी ஆதியான है। அனாதியான சமஸ்காரம் உங்களுக்குள்ள உருவாக்கப்படும். बाबा ஆகவே होमवर्क दे பயிற்சி रहे हैं செய்யுங்க. आदि अनादि संस्कार। பாபா தந்திருக்கிற வீட்டு வேலை என்னண்டா அவ்வியத்த சமிக்ஞை தூய்மையற்றதின் விதையை முடித்து முற்றிலும் தூய்மையானவராகுங்கள். பாபா கூறுகின்றார் பிராமண ஆத்மாக்களாகிய पवित्रता உங்களின் अब ஆதியான ब्राह्मण அனாதியான आत्माओं का சமஸ்காரம் தூய்மையாகும். अनादि और आदि संस्कार பிராமண है। ஆத்மாக்களாகிய உங்களின் देखना चाहिए ஆதியான அனாதியான ब्राह्मणों का சமஸ்காரம் தூய்மையாகும். क्या संस्कार है, आदि अनादि। तो बाबा कहते हैं इस பாபா கூறுகின்றார் இந்த नेचुरल சமஸ்காரத்தை संस्कार நீங்க से இந்த இயல்பான சமஸ்காரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் स्वभाव और தூய்மையின்மை संकल्पों உங்கள் में கனவுகளில் पवित्रता அல்லது emerge எண்ணங்களிலேனும் தோன்றாது. होगी। தூய்மையின்மை உங்களோட கனவுகளிலேயோ அல்லாட்டி எண்ணங்களிலேயோ தோன்றாது. जो नेचुरल संस्कार है वो अनादि स्वरूप के हैं। और सब हमने बीच बीच में देह अभिमान देहभान से ले लिए हैं। இயல்பான சமஸ்காரம் என்றா அனாதியான சமஸ்காரம். तो बाबा कहते हैं कि இப்பொழுது अगर कोई பாபா पुराने கூறுகின்றார் संस्कार आते இப்பொழுது भी हैं तो विजयी बनो। உங்களுடைய பழைய तो बाबा कहते हैं சமஸ்காரங்கள் उससे फिर வரக்கூடாது उसमें அப்படின்னா नेचुरल நீங்க संस्कार बनाओ। எண்ணங்களுக்கு पवित्रता இந்த का மாதிரி नेचुरल संस्कार, शांति அப்பால का செல்ல नेचुरल சொல்றாங்க. संस्कार। அதாவது இத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பதற்கு नेचर ही அப்பால ऐसी है। செல்லுங்கள். कई लोग कहते हैं आप कैसे शांत रहे, तो मैंने कहा தூய்மையான मैं ही शांत स्वरूप हूँ। சமஸ்காரத்தின் அடிப்படையில் எண்ணங்கள் உருவாக வேண்டுமென்றா நீங்க तो बाबा அப்பால் செல்ல कहते வேண்டும். हैं कि அத்துடன் தூய்மையை உங்களின் क्या இயல்பான करना है, சமஸ்காரமாக்குவதன் மூலம் इस सब्जेक्ट में அவற்றை வெற்றி पुरुषार्थ கொள்ளுங்கள். करने की, फिर क्या होगा, पवित्रता के सब्जेक्ट में पुरुषार्थ करने की आवश्यकता नहीं पड़ेगी। नेचुरल। அதன் பிறகு இந்த பாடத்துல तो अभी முயற்சி செய்ய कैसे வேண்டிய தேவையே नेचुरल இல்லை कैसे அப்படின்னு पता சொல்றேன் लगेगी, பாபா. नेचर से। இந்த பாடத்துல நீங்க முயற்சி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. कोई भी ஏனெண்டா देखो रीति இந்த से emerge हो சமஸ்காரம் जाता है உங்களுடைய कुछ, இயல்பாக வந்துவிடும் இல்லையா, சுபாவமாகிவிடும். तो क्या करो उस समय पर अपने आदि இடைக்கிடையே अनादि உங்களுடைய संस्कार को பழைய इमर्ज करो। சமஸ்காரம் மற்ற एक சமஸ்காரங்கள் सेकंड வெளிப்படுதா लगेगा அப்படின்றத நீங்க कि அவதானிச்சு जब கொள்ளணும், சோதனை செய்து आत्मिक பார்க்க வேண்டும். स्थिति की बात करते हैं तो आत्मिक स्थिति நாங்க में क्या ஆத்ம कहना है, உணர்வுல பேசுகின்ற போது सिर्फ मैं आत्मा नहीं हूँ, पवित्र आत्मा हूँ, அந்த நேரத்துல मैं शांत ஆத்ம स्वरूप உணர்வில் आत्मा हूँ, எதையாவது செய்கின்ற போது मैं प्रेम स्वरूप आत्मा हूँ, நாங்க என்ன செய்றோம், நான் ஒரு ஆத்மா, मैं दिल நான் में जैसे தூய்மையான रहता हूँ ஆத்மா, அமைதியான अभ्यास ஆத்மா, करते करते அன்பு நிறைந்த इन ஆத்மா संकल्पों को इमर्ज அப்படின்றத करो। நாங்க நாள் முழுவதும் பயிற்சி तो செய்ய वैसा வேண்டும். फिर ஆகவே स्मृति இந்த जो சமஸ்காரத்தை स्वीकृति நீங்கள் बनेगी வெளிக்கொண்டு तो வாருங்கள், वो மேல் கொண்டு संस्कार बन வாருங்கள். जाएंगे। नहीं, அப்ப உங்களுடைய शुरू तो பார்வை, संकल्प है, மனோபாவம் எல்லாமே ज्ञान को இந்த हम अपने जीवन में தூய்மையின் लाएंगे அடிப்படையில ஆதியான तो वो சமஸ்காரத்தின் संकल्पों அடிப்படையில के உருவாகும். आधार से हमारा सब कुछ இந்த ब्राह्मण ஞானம் जीवन में எங்களுடைய अगर வாழ்க்கையில चले तो हमारे स्वरूप से भी जरूर दिखाई எங்களுடைய देगा। வாழ்க்கையில எங்களுடைய और எண்ணங்கள், अंत பிராமண समय வாழ்க்கையில எங்களுடைய साक्षात्कार எண்ணங்கள் मूर्त அனைத்தும் இந்த बनना है ஆதியான சமஸ்காரத்தின் அடிப்படையிலேயே तो उसके लिए ये अभ्यास இருக்கும். करना बहुत बहुत जरूरी है। कुछ क्षणों के लिए हम ஆகவே लगेंगे நீங்க காட்சியை और अपने வழங்கக்கூடியவராக வருவீர்கள். अनादि ஆகவே आदि संस्कारों को நீங்க உங்களுடைய स्वभाव को ஆதியான அனாதியான इमर्ज சமஸ்காரத்தை करेंगे। ओम உறுதிப்படுத்திக் शांति। கொள்ளுங்க, ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. ஓம் சாந்தி.
ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त பாபா वाणी பாப்தாதாவினுடைய அவ்வியத்த முரளிக்கான மீட்டல் 1978। बाप दादा की सेवा का रिटर्न। आज स्मृति दिवस பாப்தாதாவினுடைய अर्थात स्मृति சேவைக்கான दिवस पर सब बच्चों ने अपनी अपनी लगन இன்று अनुसार நினைவினால், அதாவது से சக்திசாலியான याद நாளன்று किया। அனைத்து बाप दादा குழந்தைகளும் के पास அவர்களின் चारों ओर ஆழ்ந்த के ஆர்வத்தின்படி स्नेही, பலவிதமான सुखी, ரூபத்தில் நினைவு செய்தார்கள். शक्ति பாப்தாதாவுடைய स्वरूप நாலாபுறங்களிலும் உள்ள संपर्क वाले அன்பான आत्माओं के सब रूप की சகயோகி याद சக்தி वतन तक ரூபமான पहुंची। மற்றும் நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் बाप அனைவரின் दादा द्वारा அனைத்து हर एक வகையான बच्चे की நினைவும் जैसी याद வாதனம் வரை வந்தது. वैसा பாப்தாதா रिटर्न மூலமாக उसी ஒவ்வொரு समय मिल குழந்தைகளும் जाता है। जिस रूप से जो याद करता है उसी நினைவு रूप से எப்படியோ அதற்கேற்ப बाप பலனும் दादा அதே நேரம் बच्चों के கிடைத்து आगे விடுகிறது. எந்த ரூபத்தில் प्रत्यक्ष யார் होके எப்படி நினைவு चलता செய்தாலும் है। அதே ரூபத்தில் जो பாப்தாதா योगी குழந்தைகளின் आत्मा எதிரில் है उसे காட்சியாக योग தோன்றி की विधि விடுகின்றார். मिल யார் யோகி जाती है। ஆத்மாக்களோ அவர்களுக்கு कई யோகத்தின் बच्चे விதிமுறை योगी கிடைத்து तो आत्मा விடுகின்றது. की बजाय சில वियोगी குழந்தைகள் யோகி आत्माएं बन ஆத்மாவுக்கு जाते பதிலாக हैं। வியோகி, அதாவது தந்தையை விட்டு பிரிந்த ஆத்மாவாக जिस कारण ஆகிவிடுகின்றார்கள். मिलन की बजाय அதன் காரணமாக தந்தையை जुदाई का சந்திப்பதற்கு अनुभव பதிலாக करते हैं। பிரிந்திருப்பதாக योगी அவர்கள் तो அனுபவம் आत्मा செய்கின்றார்கள். सदा बाप दादा யோகி के दिल ஆத்மாக்கள் तख्त எப்பொழுதும் नशीन होते हैं। பாப்தாதாவின் இதய दिल कभी दूर சிம்மாசனதாரியாக नहीं இருப்பார். होता। அவர்களது இதயம் वियोगी ஒரு பொழுதும் आत्माएं தொலைதூரம் वियोग के செல்வதில்லை. द्वारा வியோகி बाप दादा ஆத்மாக்கள் को பிரிந்திருக்கும் सामने लाने का காரணத்தினால் प्रयत्न பாப்தாதாவை करते எதிரில் हैं। கொண்டு வர மிகவும் முயற்சி செய்கின்றார்கள். आगे की मुरली कल सुनेंगे। ओम இந்த शांति। முரளி நாளை தொடரும். ஓம் சாந்தி. முரளிக்கான मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। पहला बार है मैं ध्यान में गई हूँ, मैं कभी पहले ध्यान में இது नहीं गई। என்னுடைய முதலாவது டிரான்ஸ்ல நான் ஆழமான मुझे தியானத்துல पूरी போன आप டைம். बोल नहीं सकते। நான் बाप दादा ஒருபோதும் तुम ही ஓம் दादी बोले துவானிக்கு तो मैं போனதில்லை. वो पीछे பாபா ओम की ஓம் धुनी துவானி बताऊं, பாடிய मुझे சொன்ன आती नहीं உடனே है पूरी। நான் ஆழமான தியானத்துக்கு போய்விட்டேன். ஆழ்ந்த தியானம்ன்றது டிரான்ஸ்ல போறது. அவங்க செய்து காட்டுறாங்க தாதி, நான் எப்படி ஓம் துவானி சாண்ட் பண்ணினேன் அப்படின்ட்டு. फिर तो बाबा ये ओम की धुनी कर रहा था। बस बाबा का ओम की பாபா धुनी ஓம் துவானி करना சொல்ல मेरा ஆரம்பித்ததும் நான் டிரான்ஸ்ல சென்று விட்டேன். அதாவது ஆள் तो पहली बार जब मैं தியானத்துல वहां போயிட்டேன். पहुंची तो मेरी दृष्टि நான் बाबा முதல் के அப்படி मस्तक மேல पर पड़ी போயிருந்தேன் பாபாவிட்ட. और मस्तक से ऐसे பாபாவினுடைய लगी நெற்றியில தான் என்னுடைய பார்வை लाइट போனது. चली गई। बिल्कुल அவருடைய मुझे कौन நெற்றியிலிருந்து, बाबा है क्या பாபாவினுடைய कुछ क्या நெற்றியிலிருந்து ऐसे ஒளி लगे मस्तक से பிரகாசித்து ही கொண்டே लाइट। இருந்தது. நான் நினைச்சேன், फिर मैंने कहा இது சத்யநாராயணன் कि பகவானை போல मेरे இருக்கே. अंदर नहीं आया நான் ஒரு 3 कि நாளைக்கு 3-4 दिन, முதல் अब समझो वो 3-4 दिन पहले जो நான் मैं கனவுல सोई थी கண்ட तो மாதிரி पता ही नहीं அப்படின்ட்டு. कि ஏன் ध्यान இவர் என்னுடைய देगा கனவுல कुछ। வந்தார்? तो मैंने कहा ये तो நான் என்னுடைய सत्यनारायण கனவுல भगवान பார்த்த போலேயே जगा ही है। பாபாவினுடைய और ये मुझे நெற்றியிலிருந்து सपनों में ஒளி क्यों आया பிரகாசித்து வெளியில और வந்து ये मैं கொண்டிருந்ததை इसको देख பார்த்தேன். रही हूँ। இது ये என்னுடைய ऐसा கனவுல ही பார்த்த बिल्कुल மாதிரி இருக்கேன்னு मैंने அவர் सत्यनारायण சிந்தித்தாராம். भगवान रूप में तो मैं சத்யநாராயணன் பகவானை நான் கனவுல கண்டேனே, அந்த மாதிரி சிந்திக்கிறாங்க. स्वर्ग सी एक नई
Om Shanti. ஓம் Finish சாந்தி. the seed of impurity and become completely clean, pure. தூய்மையற்றதன் Original விதையை and முடித்து eternal முற்றிலும் sanskara. தூய்மையானவராக The ஆகுங்கள். original and eternal இன்றைய sanskaras தலைப்பு of ஆதியான Yuga souls அனாதியான is சமஸ்காரம். purity. பிராமண When ஆத்மாக்களான you use this உங்களின் natural ஆதியான sanskara, அனாதியான சமஸ்காரம் impurity should தூய்மையாகும். not even நீங்கள் இந்த emerge இயல்பான in your சமஸ்காரத்தை dreams or பயன்படுத்தினால் thoughts. Now, தூய்மையின்மை go உங்களின் even கனவுகளில் beyond அல்லது having such எண்ணங்களிலேனும் thoughts and become தோன்றாது. victorious over them by இப்போது making இத்தகைய purity எண்ணங்களை your கொண்டிருப்பதற்கு natural நீங்கள் sanskara. அப்பால் செல்லுங்கள். There should then be no need to make அத்துடன் effort in this தூய்மை subject. உங்களின் இயல்பான Om சமஸ்காரம் ஆகுவதன் Shanti. மூலம் அவற்றை வெற்றி கொள்ளுங்கள். அதன் பின்னர் இந்த பாடத்தில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to அவ்யக்த Avyakta Parivar பரிவாருக்கு உங்கள் Tuesday அனைவரையும் meeting. வரவேற்கின்றோம். இன்றைய திகதி Finish the seed ஆகஸ்ட் of 19. impurity and become தூய்மையின்மையின் completely விதையை clean, முடித்து pure. முழுமையான தூய்மையாகுங்கள். Today's topic: இன்றைய தலைப்பு original and eternal ஆதியான மற்றும் sanskara. அனாதியான சமஸ்காரம். दादी प्रकाश தாதி मणि जी பிரகாஷ் special மணிஜியின் qualities விசேட shared by குணங்கள் दादी जानकी जी. தாதி ஜாங்கியினூடாக 19. உடைய One பகிர்வினூடாக. who appreciates 19வது virtues. குணங்களை There is great கிரகிப்பவராக happiness in becoming மாறுதல். one who appreciates குணங்களை virtues. கிரகிப்பவராக மாறுவதில் You பெரும் remain சுகம் happy உள்ளது. if you யாருடைய neither தீய see குணத்தையும் nor even think பார்க்காதீர்கள், about அதை anyone's பற்றி defects. சிந்திக்கவும் செய்யாதீர்கள். The very அப்பொழுது moment you see or சுகமாக hear இருப்பீர்கள். ill on எந்த someone's கணத்தில் நீங்க cause, யாருடைய தீய it குணத்தை causes you பார்க்கின்றீர்களோ அல்லது அதை unhappiness. பற்றி சிந்திக்கின்றீர்களோ So அது you நம்மை wish to. துக்கமுடையவராக்குகின்றது, அதாவது மகிழ்ச்சியற்றவராக்குகின்றது. எனவே தாதியின் அன்புக்கு நீங்கள் கைமாறு கொடுக்க வேண்டுமாயின் தயவு செய்து If you wish to எப்போதுமே துக்கத்தை reciprocate Daddy's எடுத்துக்கொள்ளாதீர்கள். love, please never let yourself become unhappy. The blessings received from Baba should பாபாவிடமிருந்து be கிடைத்த reflected வரதானங்களே in நம் our தோற்றத்திலும் நம்முடைய every சுபாவத்திலும் இருக்க வேண்டும். countenance and முரளியில் personality. தினமும் If கிடைக்கும் we simply வரதானங்களை hold the daily blessings from the Murli in இதயத்தில் our hearts, வைத்திருந்தால் the faces of us பிராமணர்களாகிய Brahmins would நம்முடைய begin to look முகம் even more தேவர்களை விட radiant than those சிறந்ததாக of the காணப்படும். deities. Now we will ஓம் listen to சாந்தி. Mohini Didi ji. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. So lovely to hear Dadi chanting Om. தாதி ஓம் Just துவானி imagine in 1937, ஓதுவதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக when இருந்தது. Baba start chanting Om. 1973ஆம் all these ஆண்டு daddies, no, they were young பாபா sisters. ஓம் They also start chanting Om. துவானி ஓத தொடங்கினார். Younger people தாதிமாரும் they தொடங்கினாங்க. chant Om இந்த நாட்கள்லையும் because it's நிறைய also பேர் a breathing அந்த exercise, ஓம் no? துவானி ஓதுகின்றார்கள். When they ஏனென்றா do அது pranayam, சுவாச ஒரு regulating the பயிற்சி, breath, அதாவது so they also chant பிராணாயாமத்தில் Om. ஒரு பகுதி. Because when you அதனாலே say அதை Om, எல்லாரும் செய்கிறாங்க. இப்போ your breathing goes நீங்கள் to the எப்பெல்லாம் head, ஓம் to துவானி செய்கிறீங்களோ circulation of அப்போ the brain. உங்களுடைய And when you say சுவாசத்தினூடாக Shanti, it comes அது down சுழற்சியினூடாக and goes very ரத்தோட்டத்தினூடாக deep. செல்லுகிறது. So Shanti, அது peaceful, ரொம்ப calm Shanti. ஆழமான ஒரு அமைதிக்கு So it's உங்களை really எடுத்து for செல்லுகின்றது. breathing. ஆகவே And you know that breathing must reach every part of the body. உங்களுக்கு தெரியும், சுவாசம் So Om உங்களுடைய chanting உடலின் is அனைத்து considered பாகங்களையும் to be சென்றடைய வேண்டும். not ஆகவே only health wise, but then sacred also.
அப்ப அது வந்து People புனிதமானதும் கூட. start their அதே நேரம் task or உங்களுடைய when they do உடல் prayers, நலத்துக்காகவும் they will எல்லாரும் chant செய்கிறாங்க. Om அந்த Shanti. ஓம் ஓம் So தொனியை Om ஊதுறாங்க. Shanti, what Baba chanted பாபா was எதுக்காக அந்த spiritual. ஓம் துவானி ஓதினாரண்டா, And அது வந்து this is just ஒரு kind of ஆன்மீக creating the awareness. காரணத்துக்காக வேண்டி. Om is I am. அது And ஒரு Shanti விழிப்புணர்வை is peace. ஏற்படுத்துகிறது. எப்படி என்றால், I ஓம் am என்றால் peace. நான், சாந்தி என்ற So அமைதி. when we நான் say ஒரு Om அமைதியான Shanti, ஆத்மா. I know, as I said, that it is also a physical எனக்கு தெரியும், exercise இது வந்து ஒரு doing Om பௌதிகமான Shanti. இது It is உடலுக்கான ஒரு good for பயிற்சியும் health. கூட. அதாவது So உடல் many நலத்துக்கு அது மிக chant நல்லது. Om Shanti பலரும் 10 இப்போ times, ஓம் 20 துவானி times. ஒரு நாளைக்கு 10 தரம் Some 20 even தரம் do 10 செய்கிறாங்க. minutes சிலர் every 10 morning. நிமிடத்துக்கு Very கண்டினியூஸாகவும் healthy, தொடர்ச்சியாக very good செய்கிறாங்க. for ஏன்னா அது them. மிக Because உடலுக்கு if your மிகவும் நல்லது. blood circulation, ஏனடா oxygen உங்களுடைய இரத்த is ஓட்டத்தை reaching in parts of the body, அது அதிகரிக்கிறதோட then you will இரத்த definitely be more ஓட்டம் healthy எங்கெல்லாம் போகுதோ and அங்கே அது also போய் happy. சேர்ந்து அந்த So it அங்கங்களை அது has அமைதிப்படுத்துது, significance, right? சந்தோஷப்படுத்துது. And Baba started because பாபா it's like ஆரம்பிச்சது taking எதுக்கண்டா, you beyond. அது உங்களை அப்பால் எடுத்து செல்லும் அப்படின்ற And that's what காரணத்தால. was happening at that time. அந்த நேரத்தில் That அதுதான் those who were நடந்தது. singing, chanting யாரெல்லாம் with ஓம் Baba, துவானி ஓதினார்களோ அந்த they went நேரத்தில் quite higher அவர்கள் மிக and they உயரத்துக்கு start having சென்றார்கள். அவர் visions. அப்பால் சென்றார்கள். And if you really do properly, நீங்க உண்மையா you மிகச் சரியான could முறையில் feel செய்தீங்கண்டா உங்களால அதை what உணர change முடியும். is happening உங்களுக்குள்ள in your உடலுக்குள்ள dress is என்னென்ன very மாற்றம் smooth நடக்குதுன்றது and உங்களால regulated. வடிவா அவதானிக்க முடியும், அனுபவம் And செய்ய முடியும். especially when there are some circumstances விசேடமான little pressure, சில tension in the mind சந்தர்ப்பங்கள்ல and pressure in the body, உடல்ல அழுத்தத்தை you அதிகரிக்க just become calm, டென்ஷன் put your ஏற்படும் mind போது focus in the உங்களுடைய center of heaven மனதை நெற்றியின் and just say Om மத்தியில Shanti. நீங்க ஒருமிச்சு, அதாவது If எண்ணத்தை ஒரு you இடத்துல see குவித்து நீங்க anyone's ஓம் சாண்டிங் செய்யுங்க. sanskar activating அப்போ not in உங்களுடைய a right way, சமஸ்காரங்கள் you don't say வெளிக்கொண்டு loud, வரப்படும். but to send the vibrations Om Shanti. That சில will calm down. சமஸ்காரங்கள் Don't have வெளிப்படுற tension, போதும் நீங்க ஓம் no சாந்தி அப்படி pressure. சொல்லுங்க. உங்களுக்கு So நீங்களே Om Shanti அது is உள்ளுக்குள்ள about, அமர்ந்து போகும். அதாவது பழைய when we சமஸ்காரம் meet each வெளிப்படுற other, போது we greet each other நாங்க யாரையும் by ஒரு தடவை saying சந்திக்கிற Om போது Shanti. ஓம் சாந்தி என்று சொல்லித்தான் And ஒருத்தர் when we ஒருத்தர் have to say goodbye, வாழ்த்துறோம். அதே போல் நாங்கள் குட் பை சொல்கிற போதும் we ஓம் also say சாந்தி Om சொல்கிறோம். Shanti. யாரையாவது So முதல்ல whether it is சந்திக்கும் போது in நாங்கள் time of difficulty, நேரத்துக்கு whether it ஏற்ப is for வாழ்த்துறோம் இல்லையா, அப்பவும் ஓம் physical சாந்தி சொல்கிறோம். relaxation அதுக்கு காரணம் or என்னென்னா, to பௌதீகமாக நாங்கள் say அமைதி hello, to அடைகிறதுக்காக say வேண்டும். goodbye. அதே நேரம் ஒருவருக்கு And we ஹலோ can use சொல்கிறதுக்கும் this குட் பை mantra சொல்கிறதுக்கும் நாங்கள் ஓம் சாந்தியை பயன்படுத்துகிறோம். with anyone. I remember once in Queens, குயின்ஸில் there was இருக்கையில் a எனக்கு ஒரு talk போது நினைவில் வருகிறது. ஒரு and somebody பேச்சு brought இருந்தது. எப்படின்னா, 8-year-old son. ஒரு Now 8 how வயது can you மகன் sit in a lecture? No? So he ஒரு was very restless. ஒரு He was sitting லெக்சர்ஸில் in எப்படி front on அவர் the right side. இருக்க முடியும் So I அமைதியா thought that அப்படின்ட்டு you ஒரு can't கதை stop வந்தது. him and you can't tell him ஆனால் to அவர் go வந்து out too. நான் பேசுகின்ற போது So I என்னோட வலது started பக்கத்தில் saying, இருந்தார். not looking at him, Om Shanti, Om Shanti. அப்போ நான் அவங்கள Honestly, that பெற்றருக்கு boy சொன்னேன், is the vibration நீங்கள் அவரை power நிறுத்த முடியாமல் make இருக்க him அவருக்குள்ள calm. அப்படி செய்கிற மாதிரி. After that, அப்போ he நான் didn't சொன்னேன், really நீங்கள் அவருக்கு ஓம் move. சாந்தி ஓம் சாந்தி So என்றவரை பார்த்து if சொல்லுங்க we அப்படின்ட்டு use அவர் the Om Shanti சொல்லி more கொண்டிருக்க and more அவர் in அப்படியே our life, அமைதியாயிட்டார். it is almost equivalent to Shiv Baba. அது வந்து That is why I கிட்டத்தட்ட say சிவபாபாவுக்கு anyone who comes, at சமானமாகிறது least அந்த do விஷயம். 20 அந்த words. ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று சொல்றது என்று Even சொல்றாங்க. first day, Om Shanti. So that they start practicing. ஆரம்பத்திலேருந்து முதல் When they நாள்ல calm இருந்தே down, ஓம் Om சாந்தி தான் Shanti is சொல்றோம். full. அப்போ They feel the தொடர்ச்சியா சொல்லுற போது vibrations. நாங்கள் உண்மையிலே அமைதி அடைகிறோம், அமைதியாகுகின்றோம். They say that even the atmosphere அவர்கள் changes கூறுகின்றார்கள், when you say Om இந்த Shanti. வாயுமண்டலமும் கூட மாற்றமடையுது நீங்க ஓம் சாந்தி என்று So சொல்லுகிற Om போது. Shanti, and then of course the Shiv Baba, right? But it's so ஓம் சாந்தி, interesting to மற்றது hear சிவ் the name. பாபா.
chanting Om Shanti, தாதி which ஓம் I சாந்தி saw. சாண்டிங் We பண்ணும்போது, all should do அதாவது that, right? ஓதுகின்ற போது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க Every கேட்க. morning at traffic control, here when we read ஒவ்வொரு நாளும் only with Avyakti டிராஃபிக் Parivar, 10 கண்ட்ரோல் times நேரத்தில் we chant Om Shanti at 7 அவ்யத்தி o'clock in the பரிவாரில் morning. 10 And தடவை it's really very, அவங்க ஓம் சாண்டிங் very செய்கிறாங்களாம். inspiring and அது healthy. நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. Now again, என்ன this கவர்ந்த could be விஷயம் one of the அப்படின்ட்டு methods சொல்கிறாங்க. to emerge that purity. இந்த தூய்மை வெளிப்படுறதுக்கு அது நல்ல ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. Because when you are peaceful, then positive thoughts emerge. நீங்கள் அமைதியாக When அமைதியாக you are anger and இருக்கும்பொழுது disturbed, நேர்மறையான you're எண்ணங்கள் upset, தோன்றும். all kinds of thoughts ஆனால் emerge. அதே மாதிரி நீங்கள் And டென்ஷனாக இருக்கிற we போது shouldn't act on எதிர்மறையான any of that எண்ணங்கள் thought. தோன்றும். ஆகவே எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றதுக்கு Whether நீங்கள் இடமளிக்க deciding கூடாது. about something, never in anger. ஒருபோதும் கோபத்தில் Some people எண்ணங்கள் promise தோன்ற that I will never do this. விடக்கூடாது. And it's சிலர் in சொல்லுவாங்க, anger. நான் ஒருபோதும் இதை செய்ய But it's மாட்டேன், ஐ not வில் நெவர் டூ practical. திஸ் அப்படின்ட்டு. ஆனால் அது Because you just said it in நடைமுறையில் reaction to it, right? படுத்துறது கஷ்டம். That ஏன்னா is நீங்கள் why they எல்லாருக்கும் say முன்னால் that சொல்லிட்டீங்க இல்லையா 10 once தடவை. Sri Krishna told Arjuna that one of the weakness ஸ்ரீ of கிருஷ்ணா others is அர்ஜுனருக்கு they முன்னால் promise சொன்னது, very quickly. Until I do this, I am not going to. Until I இதை do நான் this. செய்கிற வரைக்கும் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க மிக So எளிதில் anything we சத்தியம் செய்திருவாங்களாம். ஆனால் do அப்படி it not in the original and eternal நீங்கள் pure அப்படி and சத்தியம் peaceful sanskar, செய்கிறதா இருந்தால் there இந்த is a தூய்மையான reaction. சமஸ்காரம் இருக்கைக்குள்ள தான் செய்யணும். கோவத்திலேயோ Somewhere ஆத்திரத்திலேயோ செய்யக்கூடாது. those பழைய thoughts are சமஸ்காரங்களின் not good. அடிப்படையில் Not for the self, not for yajna. அப்படியான சில எண்ணங்கள் In yajna we have எங்கள் to சுயத்துக்கும் கூடாது, யக்யாவுக்கும் கூடாது. எதிர்மறையான எண்ணங்கள் அந்த keep பழைய pouring the சமஸ்காரத்தின் sesame மேலே seeds or உருவாக்கப்படுறது. they don't put oil, they put ghee in it pure. So it's very, very simple. இது மிகவும் எளிமையான விஷயம். But as Dadi was chanting, தாதி I said we all should really சேன் practice, பண்ணுறது பார்த்தபோது எனக்கு not necessarily நாங்களும் chanting, தொடர்ந்தும் நாங்களும் இப்படி but even in செய்யணும் our என்றோம். thoughts, அட்லீஸ்ட் எங்களுடைய that எண்ணங்கள்லையாவது Om Shanti, அதே போல் நாங்கள் I am a ஓதாட்டிலும் peaceful soul. எங்களுடைய மனசுக்குள்ளே நாங்கள் நான் ஓம் There is a சாந்தி, Hindi நான் song also where அமைதியான ஆத்மா the soul is அப்படின்றத singing, நாங்கள் I am பயிற்சி a pure பண்ணிகிட்டே soul, I am இருக்கணும். a peaceful soul, I am a loveful soul. நான் அமைதியான ஆத்மா, நான் அன்பான ஆத்மா So அப்படின்னு we don't நாங்கள் even know சொல்லிட்டு that இருக்கணும். song or, but it's a good practice. அது ஒரு நல்ல பயிற்சி. Emerging our original and எங்களுடைய eternal ஆதியான sanskar. அனாதியான சமஸ்காரங்களை Eternal வெளிக்கொண்டு and வருவதற்கான பயிற்சி. original is deity sanskar. Eternal is ஆதியானது in the தேவகுணங்கள், இட்டர்னல் incorporeal body. அனாதியானது When soul ஆத்மாவினுடைய is not குணம். in the அப்போ body, அனாதியான soul சமஸ்காரத்தை has வெளியில் கொண்டு that வர முடியும். purity, pure energy, ஆத்மா and அனாதியானதாக is இருக்கைகளை silent, தூய்மை peaceful. நிறைந்திருந்தது. அப்போ அந்த தூய்மையை வெளிக்கொண்டு வரலாம். அமைதி So as நிறைந்திருந்தது, that we அமைதியை also வெளிக்கொண்டு வரலாம். get detached from body அப்போ இந்த and just சரீரத்திலிருந்து observe the நாங்கள் scenes of Brahma. விடுபட்டிருந்து By remembering everything is beneficial. எல்லாமே நினைக்கிற அனைத்துமே நன்மையாக முடியும். Yeah, we can think lot, chant lot on that. நாங்கள் நிறைய சிந்திக்கலாம், நிறைய I just kind of கடையலாம், felt that this Om கிரகிக்கலாம். Shanti எனக்கு இன்றைக்கு இந்த is a ஓம் big சாந்தியை Maha பற்றி mantra, right? ஒரு மகா மந்திரம் இல்லையா? Original and eternal sanskars. The original and eternal sanskars of you இன்றைக்கு Brahmin பாபா தந்த வீட்டு வேலை என்னண்டா, பிராமண ஆத்மாக்களான உங்களின் ஆதியான மற்றும் is அனாதியான சமஸ்காரம் தூய்மையாகும். So Baba said that when you ஆகவே use பாபா கூறுகின்றார், நீங்கள் this இந்த natural இயல்பான சமஸ்காரத்தை பயன்படுத்தினால் sanskar, தூய்மை impurity should not even தூய்மையின்மை emerge in your உங்களுடைய dreams கனவுகளிலோ or even அல்லது your thoughts. எண்ணங்களிலேனும் தோன்றாது. அதாவது தூய்மையினும் Some உங்களுடைய people say, ஆதியான Baba அனாதியான wants us to சமஸ்காரத்தை do நீங்கள் intense தொடர்ந்து effort. பயன்படுத்தினால் Instead, we தூய்மையின்மை won't do it உங்களுடைய எண்ணங்களோட whole day. இல்லையோ அல்லது கனவிலையோ This வராதுன்றாங்க. should be consistent. அந்த
not நீங்கள் we do it in the பயன்படுத்துறது morning and வந்து all day we got busy தொடர்ச்சியானதாக with work. இருக்கணும். Actions, தொடர்ச்சியாக work, நாங்கள் karma, பயன்படுத்தணும். yoga. We காலம should do it மத்தியானம் பின்னிரம் very often. அடிக்கடி நாங்கள் அதை So பயன்படுத்தணுமா. Baba says that now ஆகவே பாபா go, கூறுகின்றார், இப்போது go beyond இத்தகைய எண்ணங்களை having கொண்டிருப்பதற்கு such thoughts நீங்கள் அப்பால் and செல்லுங்கள். such அத்துடன் go beyond having such thoughts தூய்மையை and become உங்களின் இயல்பான சமஸ்காரம் victorious ஆக்குவதன் over மூலம் நீங்கள் அவற்றை வெற்றி கொள்ளுங்கள். அவற்றேண்டா அந்த பழைய victorious. And சமஸ்காரங்களை. Baba says அதாவது by பாபா making கூறுகின்றார், purity தூய்மை as your உங்களின் natural இயல்பான sanskar. சமஸ்காரம் ஆக்குவதன் மூலம் மற்ற சமஸ்காரங்களை வெற்றி கொள்ளுங்கள். அதன் பின்னர் That's what இந்த Ravi Prakash பாடத்தில், Maharaj did அதாவது last night. தூய்மை என்ற பாடத்தில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு He பாபா was சொல்கிறாங்க. so loving for everyone, so pure, right? ஆத்மா They வந்து are free, Baba says. எல்லாரிலும் இருக்கிற Then ஆத்மா no அனாதியா need to make தூய்மையானது தானே. efforts in this subject of purity. இந்த தூய்மை என்ற So I think பாடத்தில் it's நீங்கள் முயற்சி செய்ய practice, வேண்டிய no? தேவைப்படாது. ஆகவே நீங்கள் அதுக்கு Again என்ன and செய்யணுமெண்டா திரும்ப திரும்ப பயிற்சி செய்ய வேண்டும். Purity, peace is connected with purity, purity is connected அமைதி with peace. வந்து தூய்மையோட தொடர்புபட்டது, தூய்மை அமைதியோட தொடர்புபட்டது. Even if one thought ஒரு or any எண்ணம் circumstances or any எந்த situation சூழ்நிலையோ எந்த remains in the soul, சூழ்நிலையிலும் it's disturbing the soul. No, அது no ஆத்மாவில் purity. ஒரு So then purity is also silence. டிஸ்டர்பை ஏற்படுத்தும், அதாவது Therefore, குழப்பத்தை you are ஏற்படுத்தும். lest you think. அதனால very, நீங்க very ஆத்மா beautiful, தூய்மையான நிலையில இருக்கும்போது அது அந்த Avyakti குழப்பத்தை signal கொண்டுராது. அது நல்ல ஒரு inviting அவ்வியத்த our சமிச்சை original and ஆதியான final sanskar. அனாதியான I think சமஸ்காரத்தை வெளிக்கொண்டு when we வாரது. listen to that, we நான் all know நினைக்கின்றேன், that, right? இதை நாங்க கேட்கிற போது It's a இதெல்லாம் kind of, எல்லாருக்கும் தெரிஞ்ச it விஷயம். emerges us in the ஆனா thought, let's make effort. இது அது It's a very எங்களோட simple எண்ணத்துல effort, வெளிக்கொண்டு why not, வர்றதுக்கு, அந்த அந்த Those சமஸ்காரத்தை kind of வெளிக்கொண்டு வர்றதுக்கு inspires நாங்க us, அதை which is எண்ணத்துல very கொண்டு good, வரணும், அதை right? கருத்தில் So, எடுத்து பயிற்சி செய்யணும். so ஆனா when ஒரு விஷயமா we கேட்கல அது all எங்களுக்கு will தெரிஞ்ச make விஷயம் efforts என்ற மாதிரி இருக்கும். and have ஆனா natural பயிற்சியில் விடணும்னு purity சொல்றாங்க. and peaceful. If I am அப்ப நீங்க peaceful, எல்லாரும் பயிற்சி செய்யுங்க. atmosphere is நீங்க peaceful, தூய்மையாக everyone is இருப்பீங்க, peaceful. அமைதியாக இருப்பீங்க, When மற்றவர்களும் we serve அமைதியாக the இருப்பார்கள். elements, அப்ப they நீங்க also become வாயுமண்டலம் peaceful. மற்றும் இந்த 5 Om Shanti. தத்துவங்களும் கூட தூய்மையாகும், அமைதியாகும். ஓம் சாந்தி. Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Warm greetings to you, Didi. And of course to Avyakti Parivar. தீதிக்கும் வணக்கம், And I never அத்வைத்தி got the பரிவாருக்கும் chance வணக்கம். really to say happy birthday, Didi. So to you directly. தீதி, உங்களுக்கு பிறந்த So I'll நாள் take my வாழ்த்துக்களும் சொல்ல விரும்புகிறேன். But I know you're Thank happy you. every day, so. நான் ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ்ச்சியாக இருப்பதை You are not பார்க்கின்றேன். Exactly, exactly. I really, first off, about saying Om Shanti, very interesting that you brought this up. And of course, recently Baba நீங்க இந்த said, ஓம் சாந்தி don't just keep கூறுவதை saying பற்றி Om Shanti all the time. பேசினீங்க. அது மிக But when நல்ல I ஒரு was விடயம். listening to you, I could feel this was different, what you were suggesting. And it's very interesting because அது every மிகவும் once in a while, சுவாரஸ்யமான I விடயம். have to teach a Hatha Yoga class. நான் அடிக்கடி And இந்த at the ஹத்த very யோகா end, you'll வகுப்பு say Namaste. சொல்லிக் One கொடுக்குறேன். day, நான் இறுதியில Baba நான் நமஸ்தே kind of சொல்றேன். moved நான் in, and rather than எனக்கு Namaste, the திடீரென்று feeling ஒரு came நாள் as நினைவு வந்தது. Om பாபா Shanti, உள்ள வந்து சொன்ன மாதிரி saying Om Shanti முடி at the end of the கேக்கல class. நான் ஓம் சாந்தி And சொல்லி I முடிச்சேன். really felt no one was confused or disturbed. I think they actually அப்ப liked நாம் it. யாராவது குழப்பம் So அடைவாங்களான்னு the way பார்த்தேன். we're நாங்க talking வந்து about Om யோகா Shanti படிக்க in வந்தவங்க connection யாருமே to குழப்படையவும் purity இல்லை. is different from what Baba ஏனெண்டா was saying. அது But it தூய்மையோட needs to come from தொடர்புடையதா this very இருக்குது. meaningful place, so it actually creates
an experience gives something to அது others எல்லாருக்கும் ஒரு themselves. நல்ல அனுபவத்தை Yes, கொடுத்தது. can you just talk about அமைதியா the இருக்கிற relationship between அனுபவம், purity and Om தூய்மையின் அனுபவம். Shanti? Between Purity and Om Shanti. தூய்மை மற்றும் ஓம் No, சாந்திக்கு because இடையிலான Become a great ஒற்றுமையை சொல்லுங்கன்னு mantra. சொல்றாங்க கம்பையாரு. you know, the disturbance within the soul is from one of the vices, ஆத்மாவுக்குள்ள ஏற்படுற whether குழப்பம் it's தானே. anger or desires or attachment. And அதாவது but கோபத்தை, once பற்று மற்றும் nobody is 100% ஆசையை we are உருவாக்குது. free from vices. அப்ப நாங்க To இந்த large விகாரங்கள்ல extent, இருந்து before விடுதலை all அடைய the வேணும்டா, time, because of body consciousness, சரீர we were உணர்வுலேருந்து விடுதலை actively அடையணும். using vices. ஏன்னா நாங்கள் சரீர So one உணர்வில் will இருக்கும் become பொழுது vicious now. இந்த விகாரங்களை They அதிகம் don't know what பயன்படுத்துகிறோம். purity. But now, அவர்களுக்கு அந்த because when நேரத்தில் Baba தூய்மை gave us என்றால் knowledge என்னன்றே of தெரியாது. the soul, ஆகவே so பாபா as இந்த soon ஞானத்தை as there is தாரார். purity, you are peaceful. எப்போ தூய்மை That உள்ளுக்குள்ள means வருதோ you அப்போ உடனடியாக day நீங்கள் அமைதி night you அடைகிறீங்க. didn't have any negative thoughts, you didn't have அப்போ any உங்களுக்குள்ள எந்த விதமான wasteful எதிர்மறையான thoughts, you do எண்ணங்கள் peace வராது, and வீணான peace. எண்ணங்கள் வராது. So purity and peace ஆகவே and love also. தூய்மை, Love is also very much அமைதி connected. மற்றும் When there அன்பு is இந்த மூன்றும் purity, ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது, மிக ஆழமாக everyone தொடர்பு will feel பட்டிருக்கு. the love. எல்லோரும் Because அன்பை your அனுபவம் energy of செய்வார்கள். purity is நீங்க bringing தூய்மையாக love இருக்கும் for பொழுது everyone. மற்ற ஆத்மாக்கள் So உங்களிடமிருந்து these are அமைதியையும் அன்பையும் also அனுபவம் ourselves செய்வார்கள். original and ஆகவே eternal பாபா sanskar, கூறுகின்றார், இதனால தான் பாபா சொல்றார், which we இது have to ஆதியான cultivate மற்றும் at அனாதியான confluences. சமஸ்காரம் அப்படின்ட்டு. Because then when we begin the new cycle, இது you know, நாங்க when இப்பவே we are வெளிக்கொண்டு able to வந்தால் தான் நாங்கள் புதிய experience those sanskars, அதாவது that is our கல்பம், life, the புதிய new சக்கரத்தை cycle. ஆரம்பிக்கும் பொழுது, Because if So this original became eternal became original, அப்பதான் because when அனாதியானது the soul ஆதியானதாக enters வரும். ஏன்னா the beginning of golden age, கோல்டன் in ஏஜில் first சத்திய birth, யுகத்தில் then original, eternal becoming original. இட்டர்னல்ண்டா Like அனாதியானது. that is அது the ஆத்மா purity, ஆத்ம the உலகத்தில் peaceful. நாங்கள் இருக்கிற போது That is the ஆத்மாவினுடைய love இயல்பு. force. அதுக்கு பிறகு ஆதியானது வரும். அது சத்திய யுகத்தில் So நாங்கள் that தேவதேவியர்களாக is வரும்போது. very connected to my next question, இந்த which விஷயம் came என்னுடைய up அடுத்த a கேள்வியோட little மிக bit தொடர்பு பட்டது. in the golden age conversations you had with Brother Eric. You just said the பிரதர் எரிக்கோட eternal நீங்க becomes சத்திய the யுக original in the golden age. But I've been sort of reflecting what the eternal becomes at the confluence age. நான் Because we நினைச்சேன் talk about, Baba talks a அனாதியான lot about சமஸ்காரம் be merciful, be சங்கம forgiving, யுகத்தில் வருது. be என்னடா பாபா compassionate, சொன்னார், be understanding. Again, கருணை these உடையவரா isn't இருங்க, really things that we புரிந்துணர்வுடையவரா இருங்க. need in the golden age, but they're desperately needed now. Are those ஆனா qualities சத்திய also யுகத்தில் எங்களுக்கு coming என்ன from தேவையண்டா, the eternal sanskars? Is that what it looks like at the confluence age? Because அனைத்து at விஷயங்களும் this அனாதி time we ஆதி need more அனாதியான eternal சமஸ்காரத்துல இருந்து sanskar, வருது அப்படித்தானே என்று so கேக்குறாங்க. that we don't create more karmic account. We remain peaceful, loveful, because everything around is not peaceful, right? So I really எங்களை need to சூழ have இருக்கிற those ஒன்றும் அமைதி sanskar, இல்லாம இருக்கிறபடியா so நாங்க that சங்கம whatever is யுகத்துல not possible in the world, இந்த we உலகத்துல at least எதெல்லாம் create internally, and சாத்தியம் within இல்லையோ ourselves, அதெல்லாம் நாங்க within சாத்தியமாக்குறோம். the அதாவது family, வெளியில அமைதி இல்லை, within the நாங்க friendship. உள்ளார்ந்தமாக அமைதியை உருவாக்குகின்றோம். So actually these sanskars ஆகவே இந்த eternally சமஸ்காரங்கள் needed very much at confluence. அனாதியான சமஸ்காரங்கள், Because we ஆனா have இந்த to நேரத்துல cultivate them. அவசியம் தேவை. And you can only cultivate sanskar அந்த if மாதிரியான you have thoughts, சமஸ்காரங்களை then words, then action. If all உருவாக்க three, முடியும் எப்படி என்றா then you're creating a எண்ணம், sanskar. சொல், செயல் மூலம்தான். And that's what we're doing at அதைத்தான் confluence நாங்க age. இப்ப செய்துட்டு இருக்கின்றோம். Cultivating our sanskars which were எங்களுடைய original. அனாதியான ஆதியான சமஸ்காரங்களை இப்ப நாங்க உருவாக்கிட்டு So இருக்கிறோம். with respect to purity, I've been thinking a little bit, obviously a lot this month about purity, and I often நான் இந்த connect மாதம் purity தூய்மையை with பற்றி அதிக pure அளவில் and சிந்திக்கின்றேன். beautiful. And it really, you know, when Baba talked about, and Daddy G's sharing just now, don't look at the defects of others. தாதி சொன்ன Kind போல of breaks the heart மற்றவர்களிடம் when Baba தீய has to say குணங்களையோ that, actually. கூடாதவற்றை பார்க்காதீங்க என்று சொன்னார். Of course, this is what we were up to before, but not to see defects of அதைத்தான் others, not நாங்களும் to have செய்ய இருக்கிறோம். impurities going on in the mind. Can you describe, we say a pure mind,
but again, a beautiful mind. எங்களுடைய Please, not தூய just the defects, how a beautiful மனம் மற்றும் mind அழகான மனம் operates. பற்றி கொஞ்சம் விவரிப்பீங்களான்னு கேட்குறாங்க. What activity would be in a beautiful mind? எங்களுடைய அழகான மனம் You know, you இருக்கும்போது have to நாங்கள் என்ன be மாதிரியான செயல் செய்வோம்? love for the soul's wheel. Whenever ஆத்மாவுக்கு you look, you know some weakness, but ஆத்மாவின் we அன்பு always என்று think சொல்லும் about பொழுது the speciality of that soul. அந்த Because then ஆத்மாவின் when we விசேட live, that தன்மைகள். will empower the soul. But if I am seeing someone, நான் you யாரையாவது know, with பார்க்கின்ற that போது negative, oh, she's like that. இவர் அப்படி That அவர் so இப்படி என்று the எதிர்மறையாக infection சிந்திச்சமா will இருந்தா happen based on that. அந்த Because if you find that இடைத்தாக்கம் this எப்படி soul இருக்குமெண்டா gets அதன் very அடிப்படையில் தான் upset இருப்பாக்கம். quickly, is very அப்போ நாங்கள் அவங்கள sensitive to பார்க்குற போது certain things. அவங்களுக்கும் So you எங்களுக்கும் இடையில have ஒரு to be opposite in the sense of positive way. Be எதிர்மறையான very விதத்தில் patient தான் with அந்த him or that soul. உரையாடலோ அல்லது So தொடர்போ you're ஏற்படும். giving the donation of virtue. ஆகவே Instead of seeing the நாங்கள் soul is like that, நற்குணங்களை disorder. கொடுக்க வேண்டும். இந்த One ஆத்மா thing is to know that, நேர்மறையாக பார்க்கும் பொழுது but then other நற்குணங்களை is to பார்ப்போம். respond to that. My response to other one's sanskar மற்ற is more important than ஆத்மாவின் what that soul has. சமஸ்காரத்துக்கு என்னுடைய You understand? Like that soul has ரெஸ்பான்ஸ் sanskar to எப்படி say இருக்கும் things in a அப்படின்டா particular way. And I don't like it, but then what do I do? எனக்கு அது பிடிக்கல. அப்போ So நான் my என்ன செய்வேன்? response should be so positive, so pure, ஆனால் that என்னுடைய other soul will realize. செயற்பாடு எப்படி So இருக்கணுமெண்டா you're அவங்க giving the எப்படி sanskar இருந்தாலும் to other soul. That's எங்களுடைய அந்த forgiving sanskar. I remember சமஸ்காரத்தை that அவங்களுக்கு I கொடுக்குறோம். always try to do that, so that what I give, நான் என்னத்தை so கொடுக்குறேனோ I'm kind of helping that soul. அந்த ஆத்மாவுக்கு My நான் உதவி eternal அளிக்கிறேன். sanskar and help that soul என்னுடைய to அந்த see this as சமஸ்காரத்தை நான் something அவங்களுக்கு different. தானம் அளிக்கிறேன். And it's very subtle. அது மிகவும் I சூட்சுமமான ஒரு shouldn't use விடயம். word infection, but it is like infected. அது வந்து Otherwise இன்ஃபெக்ஷன் என்ற we வார்த்தையை may அதாவது தொற்று அப்படின்னு நான் feel பாவிக்க so very விரும்பல. carefully. ஆனாலும் Oh, I அது always ஒரு talk like எங்களிடமிருந்து அந்த so நல்ல much like சமஸ்காரம் love அவர்களுக்கு and you தொற்றுவது always போன்றது talk. அப்படின்னு சொல்றாங்க. So that becomes like a power for them, நாங்க inspiration மற்ற for them. ஆத்மாக்கு சொல்லுகின்ற போது இனிமையாக We shouldn't சொல்லுகின்றோம். be saying, oh, this one hasn't changed. அப்போ But it அவங்களுக்கும் அது போய் always சேரும். works somewhere. ஆனால் எங்களுக்குள்ள நாங்கள் இவர் இன்னும் திருந்தவில்லை Like அப்படின்னு talking சொன்னால் respectfully to everyone. அது அதுவும் Whatever way தொற்றும். they talk, அதுவும் I அவர்களுக்கு போய் have to சேரும். have this. யார் எப்படி So இருந்தாலும் that எனக்குள்ள becomes இப்படி not only இருக்கணும். அதாவது sanskar, நேர்மறையானதாகவும் but living the life of blessing. நற்குணங்கள் I bless you. அல்லது நல்ல So சமஸ்காரங்கள் நல்லது ஆசீர்வதிக்கப்படுற influence of மாதிரி someone இருக்கணும். doesn't resonate in us. Sometimes we carry that thought. She's like that. Dari Janki ஆனால் சில says, நேரங்களில் நாங்கள் அந்த you மாதிரியான don't like எண்ணங்களை the கொண்டு soul to திரிவோம். change if you keep saying, she's அப்போ like that. தாதி ஜாங்கி சொல்லுவா, நீங்கள் தொடர்ந்து இந்த Then மாதிரி I எண்ணத்தை don't கொண்டு வந்து அந்த respond ஆத்மா that way. Whether in திருந்தாது. my feelings, whether in my thoughts, or என்னுடைய whether in my words. உணர்வுகள் எண்ணங்கள் That's really very interesting way in relationship நல்ல with others. And I'm ஒரு sure it இன்ட்ரெஸ்டிங்கான takes வழியில தான் little, நான் it கொண்டிருப்பேன். might take little time, but it does look good. அது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் அது So you're நாங்கள் talking about செய்யலாம். relationship with others. If we can take a மற்றவர்களுடையான moment உறவு முறையை to பற்றி explore சொன்னீங்க. relationship with the self. சுயத்தோட Yesterday I was எப்படி talking உறவு with a முறையை soul and I think கொண்டிருப்பது. they were very upset with themselves about something, an old reaction that சில had come பழைய up. விஷயங்கள் வெளியில வருகின்ற And போது is there a சுயத்தையே நாங்க pure வெறுக்க மாட்டோம், way வெறுக்கிறோம். to manage ourselves? எங்களோட If சுயத்தை we see நாங்களே something old, yes, we need to சமாதானப்படுத்துவதோ அல்லது மேனேஜ் பண்றது consistently more and எப்படி என்று more கேக்குறாங்க. operate through those eternal sanskars. But if we find something old, is there a pure way rather than getting upset? This is what we do நாங்க with other பழைய people, but சமஸ்காரங்கள் with வெளிப்படும் பொழுது self. அல்லது பழைய விடயங்கள் What is a சம்பந்தமாக pure நாங்க way to ஆம், manage my own மனம் விரக்தி அடைகிறாம transformation? அல்லது ஒரு அப்செட் ஆகாம இருக்கணுமெண்டா என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. I think that சுயத்தை love வெறுக்காம for the இருக்கிறதுக்கு. soul, respect for the self, தீதி When you சொல்றாங்க, love yourself, சுயத்தை then you want அன்பு to, செய்ய வேணும், சுயத்துக்கு மரியாதை கொடுக்க have a வேண்டும், pure way, சுயமரியாதையில் இருக்கணும். peaceful way. Because you know that when you don't like, even some of the times we react and we know
I shouldn't have done it, right? சில நேரங்கள்ல So நாங்க next எதையாவது time we செய்துட்டு pay யோசிப்போம் attention. இல்லையா? So இத as much செய்திருக்க love கூடாது, for the சொல்லியிருக்க soul, கூடாது and அப்படின்ற. I think that Baba gives us experience பாபா like எங்களுக்கு when we நிறைய come in அனுபவம் knowledge, brain தந்திருக்கிறார், ஞானம் intoxication, கொடுத்திருக்கிறார், lot போதை of love, lot கொடுத்திருக்கிறார், of peace, நிறைய அன்பு, நிறைய and அமைதி then கொடுத்திருக்கிறார். settling of karmic accounts, கர்ம forgetting கணக்கை of முடிக்க Maya. வேண்டும், So all that மாயாவை begins, right? வெல்ல And we வேண்டும், start இதெல்லாம் losing ஆரம்பிக்குது. some of the things. Mm. So I இப்ப think நாங்க that it சுயத்துல is நிறைய time அன்பு to செலுத்தணும்னு listen சொல்றாங்க. for the self, as we have எவ்வளவுக்கு we are எவ்வளவு நாங்க merciful, no? சுயத்தை We are merciful on அன்பு others. செய்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சுயத்துக்கு மீது Love for the கருணை self. கொண்டிருக்கிறோமோ, I remember that எவ்வளவுக்கு எவ்வளவு Daddy Janki நல்லது. used to talk about 4 qualities எனக்கு தெரியும், ஞாபகம் that இருக்கு. she தாதி felt were ஜாங்கி 4 very விஷயங்களை பற்றி important பேசுவாங்க. on this spiritual journey. And இந்த the first ஆன்மீக 3 பயணத்துல were, I think, 3 விஷயம், anyone would agree very 3 easily விஷயத்தை to எல்லாருமே faith, ஏற்றுக்கொள்ளுவாங்க. நம்பிக்கை, determination, திட courage. சங்கல்பம், And then the 4th one ம், she would add was patient. முயற்சி, Do we become தைரியம். impatient with 4வது பேஷன்ஸ், பொறுமை. 4வது பற்றி கேட்குறாங்க Yeah, தீதிட்ட. with everything there is always possibility, right? அது அது Everything சாத்தியமான்னு is born கேட்குறாங்க. and தீதி less and சொல்றாங்க less. அது And finally it சாத்தியம். happens that you have lot of patience, you know. அது ஆரம்பத்தில் So கஷ்டமா இருந்தாலும் there is தொடர்ந்து always possibility to lose patience. எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்கு, அது But முடியும் pay அப்படின்னு சொல்றாங்க attention and தாதி. then ஆனா emerge அதுல that கவனம் செலுத்தணும். patience, you know. Because drama and scenes ஏனென்றால் of drama நாடகமும் are adverse காட்சிகளும் and helpful. சில நேரத்துல Because at நன்மை that அளிப்பதா இருக்குது, situation சில when it நேரத்துல happened, you wouldn't have used that power and quality. அட்வர்ஸா இருக்குது, So அதாவது Dadi Prakash, when any எதிர்மறையானதா. situation came, எந்த சூழ்நிலை we வந்தாலும் தாதி ஜாங்கி didn't சொல்லுவாங்க. feel bad about it. Oh, அப்ப I நாங்க was கேட்போம், watching தீதி my நீங்க powers ஏதாவது are they working or not? அப்ப So நீங்க there அதை is பற்றி opportunity to use powers. பேடா ஃபீல் பண்ணலையாண்டி Don't get தாதிட்ட கேட்டா அவ upset. சொல்லுவாங்களா, I இல்லை wish என்னுடைய I did சக்திகள் எல்லாம் wanted. சரியா வேலை செய்தான்னு நான் செக் If பண்றேன்னு that சொல்லுவாங்களா. person didn't say that, how will I know that I have அப்ப tolerance அவங்க or தீதி have love சொல்றாங்க, தாதி or have சொன்னாங்களாம், mercy, அந்த மற்ற right? So நபர் இப்படி that is சொல்லாட்டி why எனக்கு Baba எப்படி says தெரியும் என்னுடைய எல்லா drama is சக்திகளும் சரியா beneficial. வேலை செய்யுதுன்னு. உதாரணமா Whatever we feel, பொறுமை there is some சக்தி benefit in that. எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு So எப்படி then you தெரியும் start seeing that thing. கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் Then அவங்க my சொல்ல peace வழிக்கிடுவாங்க. comes. அப்படி You நாங்கள் won't சொல்ல lose வழிக்கிட்டோம்டா patience. உங்களுக்குள்ள அந்த பொறுமை வரும் அப்படின்னு So சொல்றாங்க. my last question to you is, என்னுடைய I don't know இறுதி how you கேள்வி feel about வந்து, it, but you had your birthday and Avyakti Parvar is listening உங்களுடைய now. And I know you were பர்த்டே நீங்க very கொண்டாடினீங்க, generous அவ்வியத்த soul பரிவாரம் and கேட்டு you don't want கொண்டிருக்கிறாங்க. anything from any of us. But உங்களுக்கு ஒரு in தடமிருந்தும் ஒன்றும் terms of வேண்டாம்னு சொன்னீங்க. spirituality, I know ஆனா that what I ask you is going to be something for ourselves. But if we were to give you a ஆத்மீக spiritual gift, அடிப்படையில், not a physical one, but if all of பௌதிகமாக us இல்ல, wanted a ஆன்மீக spiritual gift from all of us, பரிசு what would it be? உங்களுக்கு வேணும். நீங்க பௌதிகமா ஒரு பரிசும் வேணாம்னு You சொல்றீங்க. asking me or you giving me? I'm ஆன்மீக asking, what would பரிசு you உங்களுக்கு like? என்ன வேணும்னு கேட்குறாங்க. தீதி கேட்குறா, என்னட்ட I கேட்குறீங்களா இல்லை think நீங்க தர everyone's போறீங்களான்னு. love and good wishes, you know. தீதி சொல்றாங்க, That's எல்லாருடைய நல்ல what ஆசிகளும் is the அன்பும் தான் treasure வேற என்ன. which helps us all the time. அது Is எங்களுக்கு everyone's எப்பவுமே love உதவி and செய்யும் good அப்படின்னு wishes. சொல்றாங்க. Right. Well, I am positive everyone is giving this to you. எனக்கு நல்ல So all our நம்பிக்கை love இருக்கு, is to you. எல்லாரும் அவங்களுடைய அன்பையும் Mm. நல்லாசிகளையும் தீதிக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி. Om Shanti. Om ஓம் Shanti. சாந்தி. So tomorrow is Wednesday. and our நாளைக்கு special Pramala புதன்கிழமை. Kalam நாளைக்கான 5 கால a.m. அட்டவணை In the evening 5 to 5:30 p.m. Avyakti Children Murli காலை class. அமிர்த 6 விழா o'clock 3:30க்கு, Portugal அவ்வியத்தை style குழந்தைகளின் முரளி Hindi வகுப்பு series, 5லிருந்து series 5:30க்கு, Sanjay. மாலை So 6 now மணிக்கு let's பட்டி remember ஆரம்பம், Baba and take drishti from பிறகு Hindi. 7:30லிருந்து ஹிந்தி சீரீஸ், பிறகு ஆங்கில சீரீஸ்.
இப்போ தீதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். பாபாவை நினைவு செய்யுங்க, தீதியிடமிருந்து திருஷ்டி எடுங்க. आरज़ू है आप पर अपने को अब अर्पण करें, आरज़ू है आप पर अपने को अब अर्पण करें, आपके कदमों पे चलकर नाम हम रोशन करें, आरज़ू है आप पर। सांस और संकल्प से बस आपके गुणगान हो, स्वप्न में भी तन का कोई भान ना अभिमान हो, भान ना अभिमान हो। लोकहित का ध्यान हो, कल्याण में चिंतन करें, आपके कदमों पे चलकर नाम हम रोशन करें, आरज़ू है आप पर। हम करें निष्काम सेवा, आपके होकर रहें, मन वचन और कर्म अपने सेवा में तत्पर रहें, सेवा में तत्पर रहें, दिल के दर्पण से सभी नित आपका दर्शन करें, आपके कदमों पे चलकर नाम हम रोशन करें, आरज़ू है आप पर।
ओम शांति। ஓம் சாந்தி தீதி. Om Shanti And Baba. Om Om Shanti Didi, Om Shanti Shanti Didi Mummy Didi, Parivar. Thank you, Shanti Parivar. Om Shanti Baba. Thank you, Baba. Love you, Baba. Om Shanti, Mani Didi, Om Shanti. Om Shanti. Shanti. Om Shanti. Om Shanti Didi, Om Shanti Didi, Thank Om Shanti. Om Shanti Mohan Didi. Finish the seed of impurity and become தூய்மையின்மையின் விதையை முடித்து முற்றிலும் தூய்மையானவராகுங்கள். original and eternal sanskar. ஆதியான அனாதியான சமஸ்காரம் Sanskar of பிராமண your ஆத்மாக்களான உங்களின் ஆதியான அனாதியான சமஸ்காரம் when you use this தூய்மையாகும். sanskar, நீங்கள் இந்த purity இயல்பை shall not even emerge. இந்த இயல்பான சமஸ்காரத்தை பயன்படுத்தினால் தூய்மையின்மை உங்களின் கனவுகளிலேனும் எண்ணங்களிலேனும் தோன்றாது. Having இப்போது இத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பதற்கு over them அப்பால் செல்லுங்கள். by making purity your natural sanskar. தூய்மையின்மை உங்களின் கனவுகளிலேனும் அல்லது எண்ணங்களிலேனும் தோன்றாது. There should then be no need to make effort in this subject. அத்துடன் தூய்மை உங்களின் இயல்பான சமஸ்காரமாகுவதன் மூலம் அவற்றை வெற்றி கொள்ளுங்கள். அதன் பின்னர் இந்த பாடத்தில் முயற்சி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. தூய்மை அற்றதன் விதியை முடித்து முற்றிலும் தூய்மையானவராகுங்கள். அனாதியான ஆதியான சமஸ்காரம் பிராமண ஆத்மாக்களான உங்களின் ஆதியான அனாதியான சமஸ்காரம் தூய்மையாகும். நீங்கள் இந்த இயல்பான சமஸ்காரத்தை பயன்படுத்தினால் தூய்மையின்மை உங்களின் கனவுகள் மற்றும் எண்ணங்களிலேனும் தோன்றாது. இப்போது இத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பதற்கு அப்பால் செல்லுங்கள். அத்துடன் தூய்மையை உங்களின் இயல்பான சமஸ்காரமாக்குவதன் மூலம் அவற்றை வெற்றி கொள்ளுங்கள். அதன் பின்னர் இந்த பாடத்தில் முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஓம் சாந்தி.